வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கணவன் இறந்த தூக்கத்தில் அவரது நினைவு நாளன்றே பெண்ணும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் உடலை புதைக்க வேண்டும் என பெண் வீட்டார் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் எரிப்பதுதான் ஊர் வழக்கம் என ஊர் மக்கள் திட்டவட்டமாக கூறியிருப்பதால் அங்கு சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்தான விரிவான தகவல்கள். வணக்கம் திவ்யா. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் தாங்கல் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் இவரது மனைவி சாமுண்டீஸ்வரி. இவருக்கு திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் பன்னீர்செல்வம் தற்கொலை செய்து கொண்டு சோகத்தில் இருந்ததாகவும் குழந்தை இல்லாத நிலையில் சாமுண்டீஸ்வரி விரத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. காட்பாடி பிரம்மபுரம் தாங்கல் பகுதியில் கணவர் பன்னீர்செல்வம் 2 ஆண்டுகள் நினைவு நாளில் மனவிரத்தியில் நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இது குறித்து காட்பாடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இந்த நிலையில பெண்ணின் வீட்டார் சாமுண்டீஸ்வரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி எரிக்க வேண்டாம் புதைக்க வேண்டும் என கூறியுள்ளனர். ஏற்கனவே பிரம்மபுரம் பகுதியில் பெரியவர்கள் இது போன்ற தூக்கில் சம்பவத்தில் உடலை எரிப்பதுதான் எங்களது வழக்கம் என கூறியுள்ளனர். இதனை ஏற்றுக்கொள்ளாத பெண் வீட்டார் கேட்டதற்கு பிரம்மபுரம் பகுதியை சேர்ந்தவர்கள் பெண் வீட்டாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். சாமுண்டீஸ்வரி கணவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையும் ஊர் பெரியவர்கள் உறவினர்கள் காவல்துறையினருக்கு தெரிவிக்காமல் மறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. பன்னீர்செல்வத்தின் மரணத்தில் இன்று வரை சந்தேகம் உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் மரணத்தை போல் எங்களது மகளின் அதாவது சாமுண்டீஸ்வரின் மகளின் சந்தேகம் இருப்பதாக அதை மூடி மறைக்க முயற்சிப்பதாக கூறி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணீர் வீட்டார் கோரிக்கை விடுத்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.